வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6th நியூ புக்கில் இருக்கக்கூடிய முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் நம்ம பார்க்க போகிறோம். இயல் 1 இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் அப்படிங்கிற செய்யுள் யார் இயற்றிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் தான் இயற்றிருப்பார். இவருக்கு கனக சுப்புரத்தினம் அப்படின்னு தான் இவரோட இயற்பெயராக இருக்குது. ஆனால் பாரதிதாசன் அப்படின்னு ஏன் பேர் மாற்றிக்கிட்டாருன்னு பார்த்திங்கன்னா, பாரதி மீது பற்று கொண்ட காரணத்தால் பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு. இவருக்கு புரட்சி கவிஞர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேர் இருக்குது. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, அசதி அப்படின்னா சோர்வு. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, அசதி அப்படின்னா சோர்வு. இயல் 2ல் ஏதிலி குருவிகள் அப்படிங்கிற ஒரு செய்யுள் இருக்குது. இந்த செய்யுளை யார் எழுதியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அழகிய பெரியவன் அவர் தான் எழுதியிருப்பார். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்தன் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயராக இருக்குது. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஏதிலி அப்படின்னா அகதின்னு அர்த்தம். மருகியது அப்படின்னா வருந்தியதுன்னு அர்த்தம். இயல் 3. இயல் 3ல் கல்வியை போற்று அப்படிங்கிற செய்யுள் இருக்குது. இது யார் இயற்றியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, காப்பா செய்கு தம்பி பாவலர். இவருக்கு தசாவதானி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பட்டம் வழங்கியிருப்பாங்க. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். பெருக்கி அப்படின்னா வளர்த்து, மருளை அப்படின்னா மயக்கத்தை, தெருளை அப்படின்னா தெளிவை, அறுத்துவதும் அப்படின்னா தருவதும், திருத்தி அப்படின்னா சீராக்கி, மதி அப்படின்னா அறிவு, ஆவி அப்படின்னா உயிர், பொருத்துவதும் அப்படின்னா சேர்ப்பதும். மறுபடியும் படிக்கிறேன். பெருக்கி அப்படின்னா வளர்த்து, மருளை அப்படின்னா மயக்கத்தை, தெருளை அப்படின்னா தெளிவை, அறுத்துவதும் அப்படின்னா தருவதும், திருத்தி அப்படின்னா சீராக்கி, மதி அப்படின்னா அறிவு, ஆவி அப்படின்னா உயிர், பொருத்துவதும் அப்படின்னா சேர்ப்பதும். இயல் 3ல் இன்னொரு செய்யுள் இருக்குது. துன்பத்தை வெல்லும் கவிதை. இது யார் எழுதினான்னு பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருக்கு பார்த்திங்கன்னா மக்கள் கவிஞர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, மூத்தோர் அப்படின்னா பெரியோர், மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள், மாற்றற்றார் அப்படின்னா மற்றவர், நெறி அப்படின்னா வழி, வற்றாமல் அப்படின்னா குறையாமல். மறுபடியும் படிக்கிறேன். தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, மூத்தோர் அப்படின்னா பெரியோர், மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள், மாற்றற்றார் அப்படின்னா மற்றவர், நெறி அப்படின்னா வழி, வற்றாமல் அப்படின்னா குறையாமல்ங்கிற அர்த்தம். ஸோ நம்ம 6th நியூ புக்கில் இருக்கக்கூடிய முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் மற்ற பருவத்துலேயும் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.